இருந்தால் விழுவதில் கூட சுகமுண்டு. அப்படி ஒரு தோழமையாக கவிஞர் காவ்யா அவர்கள் இப்பொழுது தனது கவிதை படைக்க வருகிறார். ஒரு மகத்தான சாதனை. ஒரே இல்லத்தில் 2 ஆளுமை பணியில் வெற்றி பெற்றவர்கள் ஐயா முருகேசன் குடும்பத்தினர் என்பது கூடுதல் சிறப்பு. உற்சாகமான ஒரு கரவொலி எழுப்பி ஐயாவிற்கு நமது நிகழ்வின் சார்பாக எனக்கு தெரிஞ்சு நீங்களே வந்து சொல்லி மிக சிறப்பாக ஆட்சி பணியில் இருவரும் வெற்றி பெற்றுள்ளார்கள். அவர்களுக்காக நம்முடைய கரவொலி. ஐகோ கவிஞர் மற்றும் இந்து அந்த தமிழ் திசையில் பயணித்துக் கொண்டிருக்கும் பேராண்மையாக இருக்கும் அவர் முருகேஷ் அவர்களுடைய 3 குழந்தைகள், 3 பெண் குழந்தைகள். அதில் 2 பெண் குழந்தைகள் இந்திய ஆட்சி பணிக்கு தயார் செஞ்சு யூபிஎஸ்சி அப்படின்ற பரீட்சை எழுதி இந்திய வன பாதுகாப்பு அலுவலராக ஒருவரும், இந்திய காவல்துறை அலுவலர், நமக்கு ஐபிஎஸ் சொல்லுவோம் இல்லையா, டிஸ்ட்ரிக்டில் எஸ்பியாக வருவாங்க, அதுவாக ஒருவரும், இன்னொரு பெண் இந்திய ஆட்சியாளராக கலெக்டராக வர்றதுக்கான முன்னேற்பாடுகளுடன் பயணித்து கொண்டிருக்கிறார்கள். ஒரே வீட்டிலிருந்து 3 குழந்தைகளும் இந்த மாதிரி ஒரு மத்திய ஆட்சி பணியில் ஒரு பெரிய பதவிகளில் போகிறதுக்கு அவரும் அவருடைய துணைவியார் எழுத்தாளர், மிக பிரபலமான எழுத்தாளர், நீரதிகாரம் அப்படின்ற நிறைய பார்த்துருப்பீங்க. அந்த வெண்ணிலா என்பவர்